ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயரில் வரக்கூடிய சப்ஜெக்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இதில் இருக்கக்கூடிய போயட்ரி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ரெண்டுமே போயட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய போயட்ரி சைலன்ஸ் அப்படின்ற ஒரு சோனெட். இது யார் ரைட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எட்கர் ஆலன் போ. ஸோ இந்த போயம் ஆன எக்ஸ்ப்ளனேஷனும் போயம் அந்த போயம் டெக்ஸ்ட்டும் அண்ட் போயம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் இதுக்கான எஸ்ஏவும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே கலந்து தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் போயம் லைன் சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் உங்களுக்கு காமிச்சு இப்படி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஸோ எட்கர் ஆலன் போ. Edgar Allan Poe was an American writer, poet, editor, and literary critic. Poe is best known for his poetry and short stories, particularly his tales of mystery and macabre. He was born in 19 January 1809, Boston, United States. He was died in 7 October 1849, Maryland, US. His works are The Black Cat, The Gold Bug, Morella, and more. Okay. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்கர் ஆலன் போ ஈசன். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னேன், இட் வாஸ் அன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ இதில் இருக்க எல்லா ரைட்டர்ஸுமே அமெரிக்கன் ரைட்டர்ஸ் தான். இவர் ரைட்டர், போயட்டாகவும் இருந்திருக்காரு, எடிட்டர் அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் பண்ணுறது கிரிட்டிக்காகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இவர் எழுதின போயட்ரி அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸில் தான் ரொம்பவே இவர் ஃபேமஸாக இருக்கார். பர்டிகுலராக இவரோட தீம் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி, இந்த த்ரில்லர் மிஸ்ட்ரி அண்ட் மெக்காப்ரி அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது கொடூரமாக, இப்போ காசிங் ஃபியர் ஆஃப் டெத் அந்தளவுக்கு அப்படி ஒரு தீம் வச்சு ரைட் பண்ணுவார். ஸோ 19 January 1809 போஸ்டனில் யுனைடெட் ஸ்டேட்டில் பிறந்திருக்காரு. அண்ட் டைட் பார்த்தீங்கன்னா மேரிலேண்ட் யுனைடெட் ஸ்டேட்லேயே 7 October 1849. ஸோ இவர் நிறைய ஃபேமஸான ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. நான் ஜஸ்ட் ஒரு 3 மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா த பிளாக் கேட், த கோல்ட் பக் அண்ட் மொரெல்லா அப்படின்னு ஒரு 3 ஒர்க், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான நேமில் இருக்கக்கூடிய 3 ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த போயம் ஒரு சம்மரியாக கிடைக்காம ஒரு அனலைசஸ் மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான சம்மரி ப்ராப்பராக கூகுள்லேயும் இல்லை. ஸோ நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே இல்லை ஒரு ப்ராப்பரான சம்மரி. ஸோ அனலைசஸாக பார்த்தாலும் இது போயம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ போயம் அனலைசஸ் தான் நம்ம எஸ்ஏவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த போயம் அனலைசஸ் பார்ப்போம். இதோட போயமையும் நான் படித்து காட்டுவேன். போயம் லைன்ஸ் படித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் போயம் அனலைசஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயம் லைன்ஸை பாருங்கள் என்ன இருக்குது. ஒரு வேர்டு எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எஸ்ஏயில் எழுதும்போது நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், போயம்க்கான எஸ்ஏ நீங்கள் எழுதணும் 5 மார்க் 8 மார்க் வாட்டர் இட் இஸ், அதுவும் எஸ்ஏ தானே. ஸோ அப்படி நீங்கள் ரைட் பண்ணும்போது நடுவில் போயம் லைன்ஸ் ஆட் பண்ணி எழுதுங்க. மினிமம் 6 pages ஆச்சும் இருக்கணும். ஒரு நார்மல் ஒரு எஸ்ஏ ஒரு 5 pages 6 pages ஆச்சும் வரணும் இல்லையா, ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தாண்டி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த அதிக மார்க் வராது. நீங்கள் என்ன தான் எக்ஸாக்டாக எழுதியிருக்க மாதிரி இருக்கும். இப்போ 5 மார்க்குக்கு ஜஸ்ட் 3.5 3 marks இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ போயமோட அனலைசஸ் பார்க்கலாம். Poem lines. There are some qualities, some incorporate things that have a double life, which thus is made a type of that twin entity which springs from matter and light, evinced in solid and shade. That is a twofold silence, sea and shore, body and soul. One dwells in lonely places, newly with grass overgrown, some Solomon graces, some human memories and tearful lore render him terrorless, his names no more. He is a corporate silence, dread him not, no power hath he of evil in himself, but should some urgent fate ultimately lot bring thee to meet is a shadow, nameless elf that haunteth that lone regions where hath trod no foot of man, common thyself to God. ஸோ இதுதான் போயம் லைன்ஸ். இருக்கிறதுலே கொஞ்சம் இது ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குது போயம் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா.
ஸோ ஓகே, இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. பட் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஏதோ சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு வேர்டு வருதுன்ற வரைக்கும் தெரியும். இப்போ நம்ம போயம் அனலைசஸ் பார்த்தோம்னா உங்களுக்கான அதுக்கான எதுக்காக இந்த லைன்ஸில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மீனிங்லாம் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க பார்க்கலாம். In this poem, Edgar Allan Poe talks about how life is made of small things that once joined complete the jigsaw of life. He also speaks of the duality like matter and solid and light and shade that exist in almost every phase of life. ஓகே, ஸோ இதில் நான் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணனோ அதான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிகிற வரைக்குமே சேம் மீனிங் தான், கண்டினியூஷனாக திரும்ப திரும்ப அதே ஒரு விஷயத்தை தான் ஒரு ப்ரெஷர் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போயமில் வந்து இவர் எட்கர் ஆலன் போ எதை பற்றி பேசுகிறாருன்னா, லைஃப்ன்றது ஒரு இட் மேட் ஆஃப் ஒரு ஸ்மால் திங்கில் உருவான ஒரு வாழ்க்கை. ஸோ அது வந்து அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே அந்த லைஃப்பில் நம்ம நிறைய பசில்ஸ், நிறைய ஜிக்ஸா அப்படின்னா ஒரு பசில் கேம் மாதிரி. ஸோ லைஃப்பில் நிறைய பசில்ஸ் வரும், அதெல்லாம் கடந்து நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும். அது அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு எண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே ரெண்டு விஷயமாக கம்பேர் பண்ணி சொல்வார். மேட்டர் அண்ட் சாலிட் அண்ட் லைட் அண்ட் ஷேட். இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இரவு பகல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இரவுன்றது ஒரு டார்க் சைடாக நம்ம சொல்கிறது, அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள், சோகமான விஷயம், நம்மளை ரொம்ப துன்புறுத்தக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே டார்க் சைடாக. லைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய ஹாப்பினஸ், நம்மளை எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஹாப்பனிங்ஸ் நடக்கிறது எல்லாமே நம்ம லைட் சைடில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ், இல்லை இந்த மாதிரி டார்க் சைடு அண்ட் லைட், இது எல்லாமே வந்து கலந்து வர்றது தான் வந்து லைஃபு. ஸோ இப்படி தான் இருக்கும் எல்லாரோடைய லைஃப்லேயுமே. வந்து எல்லாருமே ஸ்மூத்தாக ஒரே மாதிரி வந்து போயிட முடியாது. எல்லாருக்குமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி டுவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேட்டர் அண்ட் சாலிட், அது மாதிரி லைட் அண்ட் ஷேட் என்று ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வேர்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேயும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே சந்திச்சுட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. In the same context, he introduced the 2 phases of silence, that is body and soul, sea and shore. Poe's constant reference to the mirror image of twofold through extreme symbolism points towards the theme of life and death. He refers to the silence that death brings into one's life, as well as the silence that dawns upon a person's life soon after his beloved is lost. Okay. ஸோ இந்த ஒரு பேராகிராஃப்லேயே வந்து என்ன போயம்கான என்ன சொல்ல வரான்றதை சொல்லிட்டாரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டுவாலிட்டியாக தான் சொல்லிட்டுருக்காரு. எல்லாமே ரெண்டு விஷயமாக கம்பேர் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே 2 ஃபேஸ் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற அமைதின்றது 2 ஃபேஸஸாக இருக்குது. ஒன்று பாடி அண்ட் சோல், இன்னொன்று சி அண்ட் ஷோர் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இப்படி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறான்றது நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது எல்லாமே இப்போ சொல்கிற எல்லா விஷயமே ஒரு 2 ஃபோல்டடாகவே சொல்லிட்டு இருக்கார். 2 விஷயமாகவே சொல்லிட்டு இருக்கார். ஒரு எக்ஸ்ட்ரீம் சிம்பாலிசம் யூஸ் பண்ணி வந்து அவர் சொல்லிட்டு இருக்கார். அதாவது இதோடைய தீமே எப்படி எதை நோக்கி போகுதுன்னா, லைஃப் அண்ட் டெத்து, லைஃபுக்கும் டெத்துக்கும் உள்ள தீம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு 2 விதமான சைலன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் அதோட சைலன்ஸ் தானே, நம்ம அதுக்கப்புறம் எதாவது பண்ண முடியுமா, நத்திங், அதோட சைலன்ஸ் தான் இருக்கும் நம்மளோட லைஃப்பில். ஸோ இறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப், அதை இறப்பையும் சொல்கிறாரு. இன்னொரு சைலன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனோட லைஃப்பில் ரொம்ப பிலவ்டு, அவங்களுடைய ரொம்ப க்ளோஸான அவங்க ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டா, அவங்க ஹஸ்பண்டும், ஸோ அவங்கள ரொம்ப பிலவ்டாக அந்த ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து சைலன்ஸாக மாறிடும் அப்படின்ற 2 விஷயத்தை வந்து இங்கே சொல்கிறாரு. ஸோ ஏன் இந்த மாதிரி 2 விஷயம் சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் உங்களுக்கு புரியும். Since Poe had written this poem not too late after his wife's death, it will be easy to assume that he was referring to her tragedy. The tone of this poem is not too melancholic, but it touches the lines of despair and solitude towards his climax. Poe brings out the right amount of emotion that draws on the border of logic and love, which in itself are the 2 phases of a human mind. The pain of his wife's separation is reflected in his statement, "Some human memories and tearful lore." இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ ஆக்சுவலாக போவோட ஒய்ஃப் வந்து ரீசெண்டாக தான் இறந்துட்டு இருக்காங்க. அவங்க இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அந்த ஒரு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே இந்த போயம் வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம இதுலேயே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அவருடைய ஓன் ட்ராஜடி, அவங்கள இழந்திருக்காரு இல்லையா, அவங்களோட பிலவ்டு ஒய்ஃபை இறந்ததுனால. ஸோ அந்த இழப்பை வந்து அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, அதனால அவர் எந்தளவுக்கு சைலன்ஸ் ஆனார் அப்படின்றது தான் நமக்கு அவரோட ஓன் ட்ராஜடி நமக்கு இங்கே சொல்லியிருக்காரு. இந்த போயமோட டோன் பார்த்தீங்கன்னா எப்படி பேசியிருக்காங்க, டோன் எந்த மாதிரி, இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கா இல்லை ரொம்ப சைலண்ட்டாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோன் பார்த்தீங்கன்னா மெலன்காலிக்காக இருக்குது. பட் நாட் டூ மெலன்காலிக், ரொம்ப மெலன்காலிக் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெலன்காலிக் அப்படின்னா வந்து ஒரு ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் சேட்னஸ், ஒரு சேட்னஸை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு போயம் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்பயர், அவர் வாழ்க்கையில் அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா வாழ்க்கையே, அந்த ஒரு விஷயத்தையும், சாலிட்யூட், அவர் எந்த அளவுக்கு தனிமையாக ஃபீல் பண்ணார் அப்படின்றத வந்து இந்த டுவார்ட்ஸ் இட்ஸ் கிளைமேக்ஸ், இந்த போயம் முடிகிற வரைக்குமே இந்த 2 விஷயங்களை தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே இப்போ லாஜிக் அண்ட் லவ், அதாவது ரீசனிங்கும் அண்ட் அன்புன்ற ஒரு விஷயமும் வந்து 2 phases ஆஃப் ஹியூமன் கைண்டுக்கு ஒரு 2 phases மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஒய்ஃபை பிரிஞ்ச அந்த செப்பரேஷன், அந்த வழிகளை இந்த போயமில் இருக்க நிறைய லைன்ஸில் அவர் சொல்லியிருப்பார். முக்கியமாக ஒரு லைனை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, சம் ஹியூமன் மெமரிஸ் அண்ட் டியர்ஃபுல் லோர். அவங்களுடைய மெமரிஸ் நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு நாளும் அவங்க பக்கத்தில் இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த லைன் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் திஸ் போயம் Poe talks about types of silence, which are the silence in a person's daily life and other kind being the solitude that engulfs a person after his loved one is lost forever. He refers to death as a corporate silence and proposes he is not scared of his death. This can be seen in his statement, he is a corporate silence, dread him not. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய அதாவது 2 டைப் ஆஃப் சைலன்ஸ் தான் வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு சைலன்ஸ் என்ன சொன்னார், இறந்துட்டாங்க, ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ இருக்கிற ஒரு சைலன்ஸ். இன்னொரு சைலன்ஸ், நம்ம கூட இருக்க ஒரு பிலவ்டு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட பர்சனோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சைலன்ஸ். இது 2 சைலன்ஸை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதான் பர்சன்ஸ் டெய்லி லைஃப் அண்ட் சாலிட்யூட் தட் எங்கல்ஸ் அ பர்சன் ஆஃப்டர் இஸ் லவ்ட் ஒன். ஸோ தனிமையாக ஆகிடும் இல்லையா, எங்கல்ஸ்னால் ஓவர்டேக் பண்ணிவிடும் நம்மளை. அந்த தனிமை தான் வந்து யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க, ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அப்புறம் வேறு யார் இருக்கா அவருக்குன்னு. ஸோ அந்த ஒரு பிரிவு வந்து தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாக வந்து இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, டெத்து, இறப்புன்றது வந்து ஒரு கார்ப்பரேட் சைலன்ஸ். இப்போ இறந்தவங்களால பேச முடியுமா, இறந்தவங்களால நமக்கு ஏதாவது செய்ய முடியுமா, ஸோ எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இறந்துட்டாங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் சைலன்ஸ் அவங்க லைஃப்பில். அதுக்கப்புறம் நத்திங் எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த போயம் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க, he is not the corporate silence, dread him not. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சம்மரியில் வந்து நான் அங்கங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே போயம் லைன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், as opposed to Poe's description of death being a force not be dreaded, Poe brings out the other shade of silence which is worth fearing. He illustrates this with lines, nameless elf that haunteth the lone regions where hath trod no foot of man. Poe signifies the other silence to be one that man experiences in the physical world after the death of a beloved has occurred. This silence brings along the pain of isolation and solemnity. ஓகே, இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஹீ கேன் பி ஃபியரே இல்லை அவருக்கு. இப்போ அதாவது டெத்து நினச்சி ஃபியரே இல்லை. இப்போ கூட அவருக்கு டெத்து வந்துச்சுன்னா எனக்கு எந்த ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் நான் அதை தானாக ஏற்றுப்பேன், அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இப்போ ஒருத்தவங்க நாளைக்கு நீ சாக போகிற அப்படின்னு சொன்னால் அந்த பயத்துலேயே இன்றைக்கே செத்துருவான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நிலமை. ஸோ இவர் வந்து இப்போ எனக்கு டெத்து பற்றி ஃபியரே இல்லை,
ஏன்னா அந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யார் இருந்தாலுமே அப்படி தான் தோணும். நம்ம கூடவே இருந்து நமக்கு வேறு யாருமே உலகம் இல்லை, நம்ம கூட இருக்கவங்க மட்டும்தான் லைஃப்ன்னும் போது அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ ஆஃப்டர் தட் அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ இருந்தாலும் எமனே வந்து எதிரில் நின்று கூட்டாலும் நம்ம போயிடுவோம். ஸோ அப்படி ஒரு கண்டிஷனில் இருப்போம். ஸோ சேம் கண்டிஷன் போக்கும் இப்போ இருக்குது. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஐம் நாட் ஃபியர் ஆஃப் டெத்து நினச்சி நான் ஃபியரே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அட் லாஸ்ட் சைலன்ஸ் அந்த அந்த அவங்க போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸ்க்கு வந்து இவருக்கு ரொம்ப பெயின் ஆஃப் ஐசோலேஷன், ரொம்ப தனிமையாக அவரோட வலி வந்து கொஞ்சம் நஞ்சல் அவர் சொல்ல முடியாது, ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Poe tries to explain to his readers that death is the ultimate silence. He attempts to bring out the relationship between real and transcendental world by exemplifying silence, which represents the duality of both worlds in one entity. In the last lines, it depicts the ability of mind to either be good or evil, or thus frees himself from the intricacies by commending thyself to God. ஓகே, அட் லாஸ்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, டெத்துன்றது ஒரு அல்டிமேட் சைலன்ஸ், அது ஒரு கார்ப்பரேட் சைலன்ஸ் அப்படின்னு நிறைய வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ he attempts to bring out என்ன அவர் கொடுக்கணும்னு நினச்சான்னா, the relationship between ஒரு ரியலான ஒரு விஷயத்துக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயத்துக்குமான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சைலன்ஸை வந்து நமக்கு சொல்கிறாரு. ஸோ அதை லாஸ்ட் லைன்ஸில் அட் லாஸ்ட் ஈவன் உங்களுடைய மைண்ட், உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு பேடாக இருக்கோ இல்லை குட்டாக இருக்கோ, வாட் எவர் இட் இஸ், அது அவங்கவுங்கள பொறுத்தது. அட்லாஸ்ட் நம்ம எங்கே போய் சேர்றோம் அப்படின்னா, நம்மளையே வந்து நம்ம காடுக்கு அர்ப்பணித்து நம்ம வந்து கடைசியாக காட் கிட்டே போய் நம்ம இருந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து சைலன்ஸுன்றது இஸ் அ ஓன் ஸ்டோரின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒய்ஃப் இருந்த கொஞ்ச காலத்துலேயே இதை எழுதுனதுனால ஸோ அவருடைய ஓன் பெயின் அண்ட் சஃபரிங்கை தான் இதில் சொல்லியிருக்காருன்றதை வந்து இதில் தெளிவாக தெரியுது இந்த போயமில். ஸோ இதுதான் வந்து இந்த போயம் அனலைசஸ். லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கல, பட் இந்த அனலைசஸே போதுமானது தான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் பாருங்கள். பிஏ இங்கிலீஷ்க்கு தேவையான எல்லாமே நோட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது எஸ்ஸே எனக்கு வேணும், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அது போயமாக இருக்கட்டும், எஸ்ஸே இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதோட டாப்பிக்கோ அதோட ஆத்தர் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்து இது எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.